सहस्रशीर्षा पुरुषः सहस्राक्षः सहस्रपात् स भूमिं विश्वतो वृत्वा अत्यतिष्ठद्दशाङ्गुलम् नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् श्री गुरुभ्यो नमः हरिः ओम அன்பார்ந்த எல்லோருக்கும் ஆன்மீக இனிய வணக்கம். பிப்ரவரி மாசத்துல மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு, இந்த மாசத்துல நன்மை இருக்கா கெடுதல் இருக்கா என்கின்ற எல்லா விவரத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த வீட்டுக்கு மாறப்போகுது என்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிப்ரவரி 1ஆம் தேதி புத கிரகம் தனுசு ராசிலிருந்து மகர ராசிக்கு வரப்போகுது. அதாவது மேஷ ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு விருத்தி ஸ்தானத்துக்கு புத கிரகம் வந்துட்டு இருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 5ஆம் தேதி செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு வராரு. அப்படியே பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி பிப்ரவரி மாதம் சுக்கிர கிரகம் 10ஆம் இடத்துக்கு வராரு. இந்த 3 கிரகம் 10ஆம் இடத்துக்கு வர்றது மேஷ ராசிக்காரங்களுக்கு நன்மையான ஒரு விஷயங்க. அது இல்லாமல் சூரிய பகவான் 13ஆம் தேதி வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்து 13ஆம் தேதி 11ஆம் இடத்துக்கு வராரு லாபஸ்தானத்துக்கு. லாபஸ்தானத்தில் இருந்தாலும் சூரிய பகவானுக்கு அது சத்ருஸ்தானம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி பிப்ரவரி மாதத்தில் மகர ராசிலிருந்து கும்பராசிக்கு வரப்போறாரு புத கிரகம். அதாவது மேஷ ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கின்ற புதன் 19ஆம் தேதி பிப்ரவரி மாதத்தில் 11ஆம் இடத்துக்கு வரப்போகுது, அதாவது லாபஸ்தானத்துக்கு. அந்த சமயத்திலிருந்து புதாதித்ய யோகம் என்கின்ற ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. போக 12ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல கேது. 12ஆம் இடத்துல ராகு 6ஆம் இடத்துல கேது இருக்கிறது அது நன்மையான விஷயம்தான். பாவஸ்தானத்தில் பாவகிரகம் இருந்தால் ஒரு நன்மைன்னு சொல்லுவோம். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு. இது கிரகத்தோட நிலைமைங்க. 9ஆம் தேதி பிப்ரவரி மாதத்தில் அமாவாசை வரப்போகுது. 24ஆம் தேதி பிப்ரவரி மாதத்துக்கு பௌர்ணமி, அதாவது வியாச பகவானோட பௌர்ணமி. இது 2 விசேஷமான பண்டிகை இருக்குது பிப்ரவரி மாதத்தில். ஒன்று சஷ்டி, ரொம்ப விசேஷமான சஷ்டி, 15ஆம் தேதி பிப்ரவரி மாதம். 16ஆம் தேதி ரதசப்தமி, சூரிய ஜெயந்தின்னு சொல்லுவோம், அது 16ஆம் தேதி பிப்ரவரி இருக்கு. சரி, என்ன விசேஷம் அப்படின்னா அந்த மேஷராசிக்காரங்களுக்கு என்னென்ன நன்மை பலன் இருக்கு. முன்கூடியா பார்த்தீங்கன்னா அந்த ராசிக்கு அதிபரான செவ்வாய் கிரகம் 5ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. இந்த 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன விசேஷம் என்கின்றது ஒரு கிரமமாக நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஸ்லோகம் சொல்லுது, ஆக்னா மான விபூஷணானி வசன வியாபார நித்ரா கிருஷி பிரவ்ரஜ்யாகம கர்ம ஜீவன யசோ விஜ்ஞான வித்யா கிரமாத்து என்கின்ற ஒரு ஸ்லோகம் சொல்லுது. அதாவது பிருஹத் ஜாதகத்தில் கிரந்தத்தில் நல்ல துல்லியமாக சொல்லியிருக்கு. என்னன்னா இந்த செவ்வாய் 10ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன். அது இல்லாமல் செவ்வாய் அங்கே உச்ச பெற்ற ஸ்தானத்தில் இருக்க போறார், எக்ஸால்டட் பொசிஷன். அதாவது 100க்கு 100% பலமான வலுவான ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காரு 5ஆம் தேதியிலிருந்து. என்ன பலன்? சஜாதஹா குலதீபகா என்கின்ற ஸ்லோகத்தை அர்த்தம் என்ன சொல்லுதுன்னா, செவ்வாய் 10ஆம் இடத்துல கோச்சாரத்தில் உச்ச பெற்ற ஸ்தானத்தில் இருந்தால் செவ்வாயினால நல்ல சாகசமும் தைரியமும் அபிவிருத்தி ஆக போகுது. பூமி லாபம் என்கின்றது கிடைக்க போகுது. பூமிக்கு சம்பந்தப்பட்டமான எல்லா விஷயத்திலும் கூட உங்களுக்கு ஜெயம் என்றது கிடைக்க போகுது. அது இல்லாமல் விவசாயங்களுக்கு நல்ல சந்தோஷமான ஒரு மாதமாக மாறுபட போகுது பிப்ரவரி மாதம் மேஷ ராசிக்காரங்களுக்கு. அப்புறம் சுக்கிரனும் அப்புறம் செவ்வாய் 2 பேருமே சேர்ந்து இருக்கிறதுனால அது இன்னும் கூட பலமான ஒரு பலனை கொடுக்க போகுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா செவ்வாய் உச்ச பெற்ற ஸ்தானத்தினால இந்த சகோதர சகோதரி மத்தியத்தில் ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது சண்டை ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்ந்து போகும். ஒரு நல்ல அபிவிருத்தி கிடைக்க போகுது. நீங்கள் மேஷராசிக்காரனாக இருந்து போலீஸ் அதிகாரிங்க, ஆர்மியில் வேலை செய்கிறீங்க, டிஃபென்ஸில் வேலை செய்கிறீங்க, ஏதாவது கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கீங்க,
அதிகாரத்தில் இருக்கீங்க, இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நன்மை நடக்க போகுது. அப்புறம் அந்த ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பேர் புகழும் கிடைக்க போகுது. இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஏதாவது வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலை கூட உங்களுக்கு நன்மையாக இருக்கும். சில பிரச்சனைகள் இருக்க போகுது. இந்த முழங்கால் பிரச்சனை, அதுக்கு சம்பந்தப்பட்டமான சில பிரச்சனைகள் வரப்போகும். அதனால் இந்த முழங்கால் என்ன பார்த்துக்கோங்க. அதிகபட்சமாக வண்டி ரொம்ப ஸ்பீடாக ஓட்டாமல் நன்மையாக பார்த்துட்டு நீங்கள் போகிறது நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரானிக்கு, ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு, ஒர்க் ஷாப் வேலை செய்கிறவங்களுக்கு அதாவது எல்லாருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த MBA, CA, MCOM, BCOM இதெல்லாம் படித்தவங்களுக்கெல்லாம் நல்ல விருத்தி, அதாவது உத்தியோகத்தில் நல்ல ஸ்திரமான பலமான ஒரு பலன் கிடைக்க போகுதுங்க. இது செவ்வாய் நாளாக கிடைக்க போகிற ஒரு நன்மை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் 11ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு வர போறாரு. தசமஸ்தானம் விருத்தி ஸ்தானம், கர்மஸ்தானம், அதாவது நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலைக்கு உத்தியோகத்துக்கு அதிபதி ஸ்தானம். அது அந்த ஸ்தானத்துக்கு சுக்கிரன் வர்றதுனால என்ன, தசமத்துல பலிஷ்டமான ஒரு இடத்துல சுக்கிர பகவான் இருந்தா நல்ல இந்த சங்கீதத்துல, கலாச்சாரத்துல, பரதநாட்டியம், வேற விதமான ஏதாவது இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் வச்சு பண்றவங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாடல் பண்றவங்க, ஃபேஷன் டிசைனிங் பண்ணுறவங்க, இந்த மாதிரி சினிமா நடிகர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நன்மை மேஷராசிக்காரங்களுக்கு அபிவிருத்தி ஆக போகுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், அதெல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய பிரச்சனை தான். அதுக்கு ஒன்று பெருசாக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய உத்தியோகம் பண்ணுறவங்க, அப்புறம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸு, மீடியம் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருக்குமே நன்மையாக இருக்கும். பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு சேல் பண்ணுறவங்க, பெட்ரோல் பம்பு, ஆயில், லிக்விடு, வாட்டர், இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிஸ்னஸில் விருத்தி இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேத சாஸ்திரத்தில் கோவில் பூஜை பண்ணுற பூசாரிங்களுக்கு, அர்ச்சகருக்கு, புரோகிதம் பண்ணுறவங்களுக்கு, குருக்களுக்கு எல்லாமே நன்மையாக இருக்கும். வியாகரணம், ஜோதிடர்களுக்கு ரொம்ப நன்னா இருக்கும். ப்ரொஃபஸர், டீச்சர், லெக்சரர் அவங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப அற்புதமான ஒரு யோகம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் தான் பகவான் சுக்கிரன் இருக்காருன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து புதன் பார்த்தீங்கன்னா அவரு கூட தசமத்தில் இருக்கிறதுனால அதிகமான ஆயுள் விருத்தி இருக்கும். அதிகமான ஒரு சம்பத்துன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யம் வரப்போகுது. அந்த வரக்கூடிய ஐஸ்வர்யத்தை நீங்கள் நன்மையாக உபயோகித்தா மட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் இருக்கு. ஞானகாரகன் யாருன்னா அது புதன் தான். அந்த புதன் உங்களுக்கு தசமத்தில் 10ஆம் இடத்துல இருந்தால் நல்ல உத்தியோகத்தில் பலமும் பத்ர யோகமும் நல்ல அபிவிருத்தியும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். இல்லாமல் சில அக்கௌண்ட்ஸு, பேங்கிங் செக்டரு இந்த மாதிரி வேலை செய்யவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். குறிப்பாக கல்விக்கு சம்பந்தப்பட்டமான கிரகம் புதன், வியாபாரத்துக்கு சம்பந்தப்பட்டமான கிரகம் புதன், புத்திக்கு சம்பந்தப்பட்டமான கிரகம் புதன். அதனால் இந்த வித்யை, அதாவது கல்வியில் கூட உங்களுக்கு நன்மையாக அபிவிருத்தி ஆக போகுது. அப் டு SSLC படிக்கிறவங்களுக்காகட்டும், SSLC ஆனச்சு நீங்கள் சிங்கிள் டிகிரி பண்ணுறவங்க ஆகட்டும், சிங்கிள் டிகிரி ஆனப்பில் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணிட்டு இருந்தாலும் கூட உங்களுக்கு நன்மையாக இருக்கும். படிப்பில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது மேலே அபிவிருத்தின்றது கண்டிப்பாக இருக்க போகுது. சரி சாமி, எல்லாமே பாசிட்டிவ் தான், நெகட்டிவே கிடையாதுன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு சத்ருஸ்தானத்தில் இருக்காரு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா தினமும் காலையில் எந்திரிச்சு சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி ஆதித்ய ஹிருதயம் என்கின்ற ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் ஜபம் பண்ணுறதுனால, இல்லைன்னா உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் கிடைக்க போகுது, அதை கேட்கறதுனால கூட உங்களுக்கு நன்மையான ஒரு அபிவிருத்தி கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜென்ரலைஸாக நம்ம ஏதாவது பார்க்கணும்னா மிஸ்ர பலம் என்னன்னா ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இந்த வருஷத்தில் எல்லா மாதத்துலையும் ஒரு மாதம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் பிப்ரவரி மாதத்தில் மட்டும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது. ஆரோக்கியத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் விருத்தி, அதாவது உத்தியோகத்தில் நல்ல அபிவிருத்தி இருக்குது, வியாபாரத்தில் நல்ல பலன் இருக்குது. ஏதாவது ஒரு நிர்தாரம், ஏதாவது ஒரு கட்டியான ஒரு பலமான ஒரு நிர்தாரத்தை எடுத்துக்கணும்னா, ஒரு டிசிஷன் எடுத்துக்கணும்னா நீங்கள் திடீர்னு எடுத்துக்காதீங்க. பல பேர்கிட்ட விசாரிச்சுட்டு அனுபவத்தை கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் அந்த டிசிஷன் எடுக்கிறது நல்லது. முக்கியமான விசாரம் என்னன்னா
ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்கணும், ஏதாவது விற்கணும்னாலும் கூட நீங்கள் பர்சனலாக அதை எடுத்துக்கோங்க. சும்மா வீணாக செலவு பண்ணாதீங்க. மோசம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்க போகுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுற்றுவீங்க, சுற்றி ரொம்ப பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணுவீங்க. உங்கள் மேலதிகாரிகள் யார் இருக்காங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நன்மையாக இருங்க. அவங்க பற்றி கெடுதலில் பேசி உத்தியோகத்தில் பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் வந்து சத்ருஸ்தானத்தில் இருக்கிறதுனால இது ஒரு நெகட்டிவ் பலன். அதுக்கு வேண்டிய பரிகாரத்தை நான் சொல்லிட்டேன். அதனால் மேஷராசிக்காரங்களுக்கு லாபத்தில் சனி, நஷ்டத்தில் ராகு, ருணரோக சத்ருஸ்தானத்தில் கேது, தசமத்தில் சுக்கிர பகவான், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புத பகவான் இருக்காரு, சத்ருஸ்தானத்தில் சூரியன் இருக்காரு. இருந்தாலும் 19ஆம் தேதி வந்து புதன் வந்து சூரியனோட சேர்றதுனால புதாதித்ய யோகம் என்கின்ற யோகம் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகிறதுனால 19ஆம் தேதி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் கூட உங்களுக்கு நன்மையான பலன் தான் கொடுக்க போறாரு. அதனால ஏனாலும் நீ இந்த ஒரு பூஜையை பண்ணிக்க வேண்டியது, பகவானை தரிசனம் பண்ணிக்க வேண்டியது, அந்த சுவாமியோட அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னா சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டமாக இருந்துச்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. நான் தினமும் பூஜிக்கக்கூடிய அம்பாள் அன்னபூருடைய அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எப்பவும் இருக்கட்டும் சொல்லி பிரார்த்தனை செய்து சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களா நிபவந்து.